ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா நேரமே 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 4:30க்கு எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வெங்காயக்காட்டுக்கெல்லாம் தண்ணி விடணுங்க. இன்றைக்கி வந்து இந்த பில்லுக்கெல்லாம் வந்து மருந்து அடிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் நேரமே எந்திரிக்கலான்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. நேற்றுக்கு சாயங்காலமே பார்த்திங்கன்னா விட்டுருக்கணும் தண்ணி. கொஞ்சம் நல்லா மழை வர மாதிரியே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி விடலை. இது வந்து ரொம்ப மண்ணுக்காடுங்கிறதுனால அப்புறம் தண்ணி விட்டு மழை பெஞ்சதுன்னா ரொம்ப தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அழுகி போயிடும் இல்லைங்களா வெங்காயம், சின்ன வெங்காயம். அதனால் பார்த்துட்டு விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விடலை, கொஞ்சம் தான் விட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் நேரமே வந்து தண்ணி விட்டாச்சுங்க. விட்டுட்டு பாஞ்சிட்ருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் பாயும். இன்றைக்கி எதுக்காக விட்றோம் அப்படின்னா வெங்காயம் நட்டுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது 2வது தண்ணிங்க. இந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா களைப்பில் நிறைய முளைச்சி கிடக்குது. இதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருந்தடிக்க போகிறோம். என்ன நிறைய பில்லு வந்து முளைச்சிருக்கிறதுனால ஆள் விட்டு நிறைய பிடுங்க முடியாது. நம்ம அது இல்லாமல் வெங்காய பயிருக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டு உள்ளே அலாசிட்டு முதிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோவு பார்த்திங்கன்னா விழுந்துடும். அதனால் முதல்ல ஒரு வெங்காயம் ஊன்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா களைப்பில் வந்து ஒரு டைம் அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் முளைக்கிற பில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் எடுத்தாகணும். சரி, இப்போ வந்து மருந்து அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்குறேங்க. நல்லா ஈரத்தில் பார்த்திங்கன்னா களைப்பில் மருந்து அடிக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நனைகிற அப்படி நல்லா தண்ணி நல்லா சொதும்ப விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து களைப்பில் மருந்து அடிக்கலானுங்க. நம்ம சின்ன வெங்காயம் நட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கூட 8 நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குதுங்க. 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்குமே வளர்ந்துருக்குது. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா இப்போ தாங்க முளைக்க ஆரம்பிக்குது. எல்லா பார்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா நம்ம ஊன வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி களைப்பில் பாருங்கள், சொட்டை இல்லாமல் கேப் இல்லாமல் அந்தந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சி கிடக்குது பாருங்கள். இத்தனை பில் வந்து ஆள் விட்டு பிடுங்க முடியாது. அதனால சரின்னு மருந்தடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தண்ணி விட்டுட்ருக்கோங்க. அணில், மயில், குருவி அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ தான் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதோட இடையை தேடி போக ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ தான் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். தண்ணி பாய்ச்சி முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. சரி, வெயிலில் மருந்தடிக்க வேண்டாம், சாயங்காலம் நேரம் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை பார்த்திங்கன்னா 2 மணிக்கே வந்துருச்சுங்க. மழை விட்டதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துக்கு வந்து காய்கறிகளெல்லாம் அறுவடை பண்ண வந்தாச்சுங்க. நேற்றுக்கே அறுவடை பண்ண வேண்டியது, அறுவடை பண்ண முடியல. அதனால் இன்றைக்கே பண்ணுறேன். முதல் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அறுவடை பண்ணிடலாம். இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சதுனால காயில் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் ஒட்டிகிட்டு இருக்குங்க. நம்ம அறுவடை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கழுவிட்டு அதையே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 வெள்ளரி பிஞ்சு வந்து இருந்தது. 2 சிறுசாகவும் 2 பெருசாகவும் இருந்ததுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 இருக்குது. இந்த 2 காயுமே நல்ல பெரிய காயாக இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு 4 காய் வந்து நம்மளுக்கு வெள்ளரிக்காய் கிடச்சிருக்குது. அடுத்த அறுவடை நம்மளோட வரி கத்திரிக்காய் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. நம்ம 2 நாளைக்கு தேவையான காயை மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இருக்கிற காய் எல்லாமே பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அளவாக மட்டும்தான் பறிக்க போகிறேங்க. காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடிகளுமே இப்போ வந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.
கத்திரிக்காயும் வெள்ளரிக்காயும் இந்த இடத்துல இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்த அறுவடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் இன்றைக்கி நேற்றுக்கே அறுவடை பண்ண வேண்டியது, ஒரு நாள் முன்னாடியே அறுவடை பண்ண வேண்டியது. அதனால் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணாமல் விட்டாச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு முத்தி இருக்குது. எல்லா காய்களுமே இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். ரொம்ப முத்தின காயை மட்டும் தூர போட்டுட்டு ஓரளவுக்கு இருக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறையவே அறுவடை அள்ள போகிறோங்க. நான் கண்டிப்பாக வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு கிடைக்கும். இருக்கிற 40 செடியிலேயே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு காய்க்குமே பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 காய் வந்து ஒவ்வொரு செடிக்குமே 2லேருந்து 3 காய் வந்து அறுவடை பண்ண போகிறோமுங்க. இப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சதுனால அந்த காயில் இருக்கிற முள் பார்த்திங்கன்னா கையில் அப்படியே ஏறிட்டு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் நிறைய இருக்கிறதுனால கை பார்த்திங்கன்னா நல்லாவே எரிச்சல் பிடிச்சிருச்சு. ஒரு 4-5 காய் ஒரு 10 காய்க்குள்ளே பொறிக்கிற அப்படி இருந்தாலே பார்த்திங்கன்னா கையெல்லாம் எடுத்துக்கும், சொரிய ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய்கள் அது வெறும் கையிலே க்ளவுஸ் போடாமல் பொறிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவுக்கு இன்றைக்கி காய்கள் கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஒரு 1/4 கிலோ இருந்தாலே போதும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் வந்து மார்க்கெட்டில் வந்து வச்சு விட போகிறேங்க. இவ்வளோ காய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா, அதனால நம்ம குண்டு வெள்ளரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து போட்டதில் நிறைய பார்த்திங்கன்னா நீட்டமாக நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி தான் கிடச்சிருந்தது வெள்ளரி. ஒரே ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு வெள்ளரி மாதிரி பிஞ்சு வச்சுருக்குதுங்க. இது இனி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி காட்டலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேங்க. இதோட செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சமாக மாறி இருந்தது, அவ்வளோதாங்க மற்ற செடிகளை வந்து கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட பீக்கங்காய் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் வீடியோ எடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூக்கள் எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் பூக்கள். இந்த கொடியில் பார்த்திங்கன்னா இன்னும் பெஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துடலாம். 2 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். 4 வெள்ளரி அறுவடை பண்ணினா 1 வந்து சாப்பிட்டாச்சு. 3 வெள்ளரி வந்து இப்போ இருக்குதுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதி மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ பூத்திருந்தது. அது விரிய ஆரம்பித்ததுனால பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்தது. கொடிகள் எல்லாமே நல்லா படர்ந்து இப்போ வந்து அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.